அருணோட உண்மை முகம் தெரிஞ்ச சீதா அருணை ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்பயாவது உனக்கு புரியுதா சீதா? பாரு, என் மேல தப்பே கிடையாது. அருண் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. ஏதோ யதார்த்தமா நான் அந்த வழியா போகும்போது அருணை 2 3 பேர் அடிக்கிறதுனாலதான் நானும் காப்பாத்தி விட்டேன். ஒரு நன்றி கூட சொல்லாம அங்க இருந்து அவர் போயிட்டாரு. அத கூட நான் பெருசா எடுத்துக்கல சீதா. ஆனா வீட்டுக்கு வந்து என்னை பத்தி உன்கிட்ட அப்படியே தலைகீழா மாத்தி எதுக்காக சொல்லணும்? அதனாலதான் அருணை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு ஐடியா பண்ண. இப்பயாவது உன் புருஷன் அருணை பத்தி புரிஞ்சுக்கோ அப்படின்னு முத்து சொல்ல. பாத்தியா சீதா, நீ என்னமோ என் புருஷனை படிக்காதவன் ரவுடின்னு எவ்வளவு கேவலமா பேசுன. பாத்துக்க, அருண் எப்படிப்பட்டவர்னு இப்பயாவது புரிஞ்சுக்க. எனக்கு அப்பப்ப இவர் மேல சின்ன சின்ன சந்தேகம் வரும் தான். ஆனாலும் இவர் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நானே மனசை மாத்திப்பேன் அப்படின்னு மீனா சொல்ல. உடனே சீதா இருந்துகிட்டு, ஏன் அருண் இப்படி பண்ணீங்க? என் மாமா மேல கெட்ட பேர் வர வைக்கணும்னு எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சீதா இங்க சட்டையை பிடிச்சு அருணை கேள்வி கேட்க. உடனே அருண் இருந்துகிட்டு, போதும் சீதா, முதல்ல என் மேல இருந்து கையெடு. உன் மாமா என்ன அப்படியே பெரிய நல்லவனா என்ன? அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு இவனை ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது. ஆமா, நீயும் நானும் காதலிச்சோம். உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு இவர் யாரு? ஆரம்பத்துல இருந்தே உன் வீட்லயும் சரி நீயும் சரி வீட்ல இருக்க முத்து மாமா தான் பெரியவரு, மூத்த மாப்பிள்ள தான் பெரியவருன்னு சொல்லிட்டு ஏன் முன்னாடியே இவனை நல்ல பெருமையா பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நான் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னதான் பெருமையா பேசணும்னு நான் எதிர்பார்த்தேன். அது துளி கூட நடக்கல. அதனாலதான் இப்படி ஒரு திட்டம் போட்டு முத்து மேல பழிய போட்டேன். இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்ற? சி, வாய மூடுங்க அருண். உங்களை போய் நல்லவர்னு நினைச்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டல, என்ன சொல்லணும்? சீதா, நான் தான் சொன்னனே, இந்த அருண் ஆரம்பத்திலேயே ஏதோ சரியில்லாதவன் சொல்லிட்டு என் பேச்சு எங்க கேட்ட? இப்போ வந்து அழுதா ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. மீனா, இதுக்கப்புறம் எதுக்காக நாம இங்க நிக்கணும்? சீதா, நீ அருண் கூட பார்த்து வீட்டுக்கு போ. ஒரு நிமிஷம் மாமா. மாமா, நான் உங்க கூடயே வரேன். என்ன அம்மா வீட்டுல விட்டுட்டு போயிடுங்க. ஏய் சீதா, என்ன பேசுற? நீ அருண் கூட போ. என்னதான் இருந்தாலும் அருண் பண்ணது தப்பு தான். அதுக்காக நீ அவரை விட்டுட்டு வர்றதெல்லாம் தப்பு. நீ அவர் கூடவே போ அப்படின்னு மீனா சொல்ல. அக்கா, இப்படிப்பட்டவர்கிட்ட எப்படிக்கா என்னால வாழ முடியும்? என்னால வாழ முடியாது. நான் முதல்ல வீட்டுக்கு போகணும், அம்மாவை பார்க்கணும். சீதா, நான் சொல்றது ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். என்கிட்ட நீங்க பேசவே வேண்டாம். வாயை முடிக்கிட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க. மாமா, வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லி சீதா ரொம்ப கோவத்தோட கேட்க. முத்துவுமே அழைச்சுக்கிட்டு நேரா சந்திராவோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு முத்து, சீதா, மீனான்னு 3 பேருமே வர. ஏய் சீதா, என்னடி உன் அக்கா கிட்ட பேசிட்டியா? ஏண்டி மீனா, 2 பேரும் சண்டை போட்டுக்கல, சந்தோஷமா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ரொம்ப பதட்டத்தோட கேட்க. இங்க சீதா இருந்துகிட்டு, அம்மா, ஏன் மேலதாம்மா தப்பு. மாமாவை நான் தாம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அருண் ரொம்ப கேடு கெட்டவருமா. அவர் மாமா மேல பழிய போட்டு மாமா மேல எனக்கு இருக்க மரியாதையை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இவரை தப்பா புரிய வச்சுட்டாருமா. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேம்மா மாமாவை. மாமா மேல எந்த தப்பும் இல்லைம்மா. அருண் தான் யதார்த்தமா போயிட்டு இருக்கும்போது அங்க 3 4 பேர் சேர்ந்து அருண் அடிச்சிருக்காங்க. மாமா தான் காப்பாத்திருக்காரு. இத நானே புரிஞ்சுக்கிட்டேம்மா. மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா. உங்களை பத்தி அக்கா கிட்ட தப்பு தப்பா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சீதா முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. அட விடு சீதா, நீ இந்த வீட்டு பொண்ணு. நான் எப்படி உன்னை தப்பா புரிஞ்சுப்பேன்? சரி சரி, நீ கிளம்பு. நான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு போய் அருண் வீட்டுல விட்டுட்டு அப்படியே நான் சவாரிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல. இன்னொரு பக்கம் சீதா சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சந்திராவுக்கு பயங்கர கோபம் வந்து, என்ன சொல்ற சீதா? ஐயோ ஐயோ ஐயோ, கடவுளே, இப்படிப்பட்ட அருணை நம்பி நீ மூத்த மாப்பிள்ளைய பத்தி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டியே. நான் அப்பவே சொன்னேன், கண்டிப்பா முத்து மாப்பிள்ளை இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாருன்னு. என் பேச்சு நீ எங்க கேட்ட? உன் அப்பன் எப்ப இந்த வீட்டை விட்டு செத்து போனாரோ அப்பத்துல இருந்து ஒரு பாதுகாப்பா நம்ம முத்து மாப்பிள்ளை தாண்டி இந்த வீட்டுக்கு ஒரு துணையா இருக்காரு. அத கூட புரிஞ்சுக்காம உன் புருஷன் சொல்றாருன்னு சொல்லிட்டு நீ இவரை போய் தப்பா பேசிட்ட. எதுக்காக இப்படி 2 கேம் விளையாடணும்? சீதா, நீ முதல்ல என் கூட கிளம்பு. நான் உன்னை அருண் வீட்டில் விட்டுட்டு அந்த அருண் மாப்பிள்ளைய பார்த்து நல்லா 4 கேள்வி கேட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்ல. இங்க முத்துவும் மீனாவும், அம்மா, எதுக்காக தேவையில்லாத பிரச்சனை? எது மாப்பிள்ளை தேவையில்லாத பிரச்சனை? சீதா உங்களை எப்படி தெரியுமா நம்பிக்கிட்டு இருந்தா? அவளை போய் தப்பா புரியுற அளவுக்கு சீதா கிட்ட சொல்லி வச்சிருக்காருனா கண்டிப்பா இதை இப்படியே விடக்கூடாது மீனா. நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்திரா ரொம்ப கோபத்தோட நேரா இங்க அருணோட வீட்டுக்கு வராங்க.
வீட்டுக்கு வந்த சந்திராவை பார்த்ததும் அருணோட அம்மா, அட வாங்க, என்ன சீதா எங்க? சீதா இனிமே இங்க வரமாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கா. ஏன், என்னாச்சு? ஆமா, உங்க பையன் பண்ணி வச்சிருக்க காரியத்துக்கு அவ எப்படி இந்த வீட்டுக்கு வருவா? எனக்கு ஒண்ணுமே புரியல சம்மந்தி. என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஏன் மாப்பிள, நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லலையா நடந்த விஷயத்த? ஏன் மாப்பிள இப்படி பண்ணீங்க? ஆண்டி, அது வந்து நான் சொல்றது ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, இன்னொரு தடவை என் மாப்பிளைய பத்தி தப்பா பேசவே பேசாதீங்க. அவர் எப்படிப்பட்டவர்னு எங்க குடும்பத்துக்கு தெரியும். எங்க குடும்பத்தோட குல தெய்வம் அவரு. நீங்க 1000 தான் நாடகம் போட்டு நடத்தினாலும் கண்டிப்பா நாங்க யாரும் இனி நம்பவே மாட்டோம். சீதாவோட வாழ்க்கையில நீங்க வரவே கூடாதுன்னு அவர் எவ்வளவோ சொன்னாரு. நாங்க தான் அவர் பேச்ச கேட்காம உங்களை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். சரி, அவளோட வாழ்க்கை நல்லபடியா இருக்குமேன்னு நானும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா இப்பதானே எங்க தலையில இடி வந்து விழுது. இத்தனை காலம் என் புருஷனோட நாங்க சந்தோஷமா வாழ்ந்தோம். அவர் எங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எங்க வீட்டு மாப்பிள்ள தான் எங்க குடும்பத்தை காப்பாத்தி இந்த அளவுக்கு சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அது கொஞ்சம் கூட நீங்க தெரிஞ்சுக்காம தேவையில்லாம சீதா கிட்ட எதுக்காக முத்து மாப்பிளைய பத்தி தப்பா பேசணும்? அருண், என்ன அருண்? சீதாவோட அம்மா ஏதேதோ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, அது வந்து, ச்சே, என்ன அருண், நீ இப்படி நடந்துப்பன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே அப்படின்னு சந்திராவும் அருணோட அம்மாவும் கேள்வி கேட்க, இங்க என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம அருண் இருந்துகிட்டு, ஆண்டி, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். என்னது, தெரியாம பண்ணிட்டீங்களா? தெரியாம பண்றதுக்கு நீங்க என்ன குழந்தையா மாப்பிள? இங்க பாருங்க, இன்னொரு தடவை சீதா கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்க. அவ மனசு உடைஞ்சு போய் மாமாவை இப்படியெல்லாம் பேசிட்டுமேன்னு ரொம்ப கஷ்டத்தோட இருக்கா. இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. ஐயோ ஆண்டி, தயவு செஞ்சு சீதா கிட்ட ஏதாவது பேசி நீங்க அனுப்பி விடுங்க. இனிமே நான் முத்துவை பத்தி எதுவுமே சீதா கிட்ட பேச மாட்டேன். நான் வேணா முத்து கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு அருண் சொல்ல, இப்ப சொன்னீங்களே அத பண்ணுங்க. அதுக்கப்புறம் சீதா ஒருவேளை மனசு மாறி உங்க கூட சேர்ந்து வாழ விருப்பம் இருந்தா வருவா. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் அங்க இருந்து கிளம்புறாங்க.